ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ட சர்ச் பண்ண போறோம். எலிமெண்ட் ஃபவுண்ட் ஆச்சுன்னா, எலிமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு லாஸ்ட்டா பிரிண்ட் பண்ணிறணும். இல்லன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து லீனியர் சர்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த லீனியர் சர்ச்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். இந்த லீனியர் சர்ச்ச சீக்வென்ஷியல் சர்ச்ம்பாங்க. சீக்வென்ஷியல் சர்ச்னா அப்படியே வரிசையா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஆர்டரா நம்ப கம்பேர் பண்ணிட்டே போப்போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சர்ச் நம்பர் 13 இருக்கு. ஓகேவா? இந்த 30 வந்துட்டு இந்த அரேக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டே இருக்க போறோம். அரேயில இண்டெக்ஸ் வச்சு தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டா நம்ம மூவ் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐல எடுத்தோனே 0 இருக்குமா? அப்போ அரே ஆஃப் I அதாவது 0த் இண்டெக்ஸ் நேரா 10 இருக்குல்ல. இந்த 10ம் இந்த 30யும் சேமா இந்த இடத்துல கம்பேர் பண்ணுவோம். இல்ல. அடுத்து 20 கூட கம்பேர் பண்ணுவோம். இல்ல. 30 கூட கம்பேர் பண்ணுவோம். சேம். அப்போ நம்ம என்ன பண்ணிரலாம்னா, ஃபிளாக்ல ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திர்றோம். ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன்னா, ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு பிரேக் குடுத்துர்றேன். பிரேக் எதுக்காக குடுக்குறேன்னா, எனக்கு இங்கேயே ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னா, ரிமைனிங் எலிமெண்ட்ட எனக்கு செக் பண்ண தேவையில்ல. தேவையில்லாம அந்த அன்வான்டட் கம்பேரிசன அவாய்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல பிரேக் குடுத்துர்றேன். ஓகேவா? இந்த இடத்துல F = 1 இருந்துச்சுன்னா எலிமெண்ட் ஃபவுண்ட். இல்லன்னா நாட் ஃபவுண்ட். ஸோ எடுத்தோனே Fல 0 தான் இருக்கும். நம்ம தேடுற எலிமெண்ட் கிடைச்சா மட்டும் தான் F 1ன்னு மாத்துறேன். ஓகேவா? இந்த மாரி தான் இந்த லாஜிக் ஒர்க் ஆகும். இது எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப பார்ப்போம். ஸோ எடுத்தோனே அரேல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம அரேவ இந்த மாரி பாக்ஸ் போட்டு எழுதிப்போம். ஓகேவா? அதுக்குள்ளார 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அரேவோட நேம் ARR அப்படின்னு வச்சிருக்கேன். உள்ளார ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10, அடுத்து 20, அடுத்து 30, அடுத்து 40, அடுத்தது 50. அரே எலிமெண்ட்னாலே இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ கீழ போட்டுக்கிறேன். ஸோ இதோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா, nல வச்சுப்போம். 5 அப்படின்னு. இப்போ சர்ச் நம்பர் 13 வச்சிருக்கேன். ஸோ எஸ் நம்பர் 30யா? அதுக்கப்புறம் ஃபிளாக் வேரியபிள் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கேன். Fன்னு. ஸோ 0ன்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். இனிஷியலா நான் ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இங்க ஃபார் லூப்ல ஐன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன். அதுல இனிஷியலா 0ங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ ஃபார் லூப்குள்ளார I வந்து லெஸ் தென் என்னான்னு கண்டிஷன் செக் பண்றேன். Iல 0 இருக்கா? 0 வந்து 5 விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா கீழ இருக்கிற ட்ரூ பார்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணணும். கீழ ஃபார் லூப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் எடுத்தோனே இருக்கு. இஃப் அரே ஆஃப் I ஈக்குவல் டூ சர்ச் நம்பரா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்றோம். அரே ஆஃப் Iனா Iல 0 இருக்கா? அரே ஆஃப் 0க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 10. இந்த 10ங்கிற வேல்யூவ சர்ச் நம்பர் கூட கம்பேர் பண்றோம். ஈக்குவல் டூ சேமான்னு. இல்ல. 10 வந்து ஈக்குவல் டூ 30 ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இஃப் கண்டிஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டு ஐய 1ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். லூப்ப செகண்ட் டைம் ஐட்ரேட் பண்ணணும். ஓகே. 1 வந்து 5 விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவா? கண்டிஷன் ட்ரூனா திரும்ப இஃப் கண்டிஷன் கீழ வருது. அரே ஆஃப் I ஈக்குவல் டூ எஸ் நம்பரா? அரே ஆஃப் Iனா Iல 1 இருக்கா? அரே ஆஃப் 1க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 20. 20 ஈக்குவல் டூ 30 ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எகைன் வந்துட்டு இஃப்போட ட்ரூ பார்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு ஐய எகைன் 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ 2 லெஸ் தென் 5 ஆகும்போது கண்டிஷன் எகைன் ட்ரூவா? திரும்ப கீழ வரும். இஃப் கண்டிஷன் எகைன் செக் பண்ணுவோம். அரே ஆஃப் Iனா அரே ஆஃப் 2. 2க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 30. 30 ஈக்குவல் டூ 30 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா இங்க F என்னன்னு மாத்துறோம்? 1ன்னு மாத்திடணும். இப்போ பிரேக். இந்த பிரேக் எதுக்குன்னு புரியுதா? இப்ப நான் தேடுற எலிமெண்ட் எனக்கு இங்கேயே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரிமைனிங் அரே எலிமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண தேவையில்ல. 40யும் 30யும் சேமா, 15யும் 30யும் சேமான்னு கம்பேர் பண்ண தேவையில்ல. ஏன்னா எனக்கு தேடுற எலிமெண்ட் இங்கேயே கிடைச்சிருச்சு. நடுவுலயே கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ எனக்கு லூப் வந்துட்டு திரும்ப ஐட்ரேட் ஆக வேணாம். அதனால அந்த இடத்துலயே லூப்ப விட்டு வெளில வரணுங்கிறதுக்காக இந்த பிரேக்குங்கிறத போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ லூப்ப விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு எஃப் கண்டிஷன் இருக்கு. எஃப்போட வேல்யூ 1. 1 ஈக்குவல் டூ 1 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா அவுட்புட்ல எலிமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் இது ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் சர்ச் நம்பர் வந்து 16 குடுக்குறேன். 60 வந்துட்டு இந்த அரேக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இல்ல. இல்லன்னா இனிஷியலா Fல 0 தான் இருந்திருக்கும். கடைசி வரையும் Fல என்னவா இருந்திருக்கும்? 0 தான் இருந்திருக்கும். அப்ப நம்ம இங்க இஃப் கண்டிஷன்ல 0 ஈக்குவல் டூ 1 ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகுமா? அப்போ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட்ங்கிறது பிரிண்ட் ஆகும். புரியுதா? இந்த மாரி தான் லீனியர் சர்ச் ஒர்க் ஆகும். இப்ப இந்த லாஜிக்க சி புரோகிராமா மாத்தியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ளாக்குள்ளார ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணும்போதே. அடுத்தது சர்ச் நம்பர டைரக்ட்டா குடுத்துட்டேன். இது எல்லாமே நீங்க யூசர் டிஃபைன்ட் அரேவாவும் வாங்கலாம். யூசர் டிஃபைன் இன்புட்டா அந்த சர்ச் நம்பரும் வாங்கலாம். அந்த மாரி மாத்திட்டு கூட நீங்க அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் லூப் போட்டுட்டு இஃப் கண்டிஷன்ல சர்ச் நம்பர் இருக்கான்னு கம்பேர் பண்ணிட்டே வரேன். இருந்துச்சுன்னா ஃபிளாக் வேரியபிள் 1ன்னு மாத்திட்டு பிரேக் குடுத்துட்டு லாஸ்ட்டா Fல 1 இருந்துச்சுன்னா எலிமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருவேன்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். எலமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ சர்ச் நம்பரில் 5ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எகெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.